காமன்வெல்த் போட்டிகள் துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழக வீரருக்கு முதலமைச்சர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். 65 கிலோ பளுதூக்கும் இடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்திருந்தார் ராஜா முத்துப்பாண்டி. இந்த நிலையில் அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அது மட்டுமல்லாது 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பாகவும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டி அவர்களின் சாதனையை பாராட்டி தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்களுக்கான 65 கிலோ பளுதூக்கும் இடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. தற்பொழுது முதலமைச்சர் வாழ்த்துக்களை பகிர்ந்து உள்ளதோடு ஊக்கத்தொகை தொடர்பான அறிவிப்பு மொழியாக இருக்கிறது. முதலமைச்சர் சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்கள்? வணக்கம். ஸ்காட்லாந்துல நடைபெற்று வரும் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில தமிழகத்தை சார்ந்த முத்துப்பாண்டி பதக்கம் வென்றிருக்கிறார். அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததோடு ஊக்கத்தொகையையும் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த அறிவிப்பை பார்த்தோம் என்றால், ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான 65 கிலோ வலுத்தூக்கும் எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் என்று சாதனை படைத்துள்ள தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் ராஜமுத்துப்பாண்டி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர். மேலும் ராஜமுத்துப்பாண்டி அவருடைய சாதனையை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் உயரிய ஊக்கத்தொகையாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் இந்த அறிவிப்பை சமூக வலைதளத்திலே பதிவிட்டிருக்கிறார். மேலும் அவரது வெற்றி இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையும் அளிக்கட்டும். அவர் மேலும் பல சாதனைகள் படைத்து இந்திய திருநாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க எனது வாழ்த்துகள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய வாழ்த்துக்களை அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறார்.